Hello everyone, welcome to Pintop Software Solution YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெப் ப்ரோக்ராமிங் பேசிக் கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வெப் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைனமிக் வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா வெப் ப்ரோக்ராமிங். ஓகேங்களா, இதில் வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுவோம். என்னென்ன லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா HTML, CSS, JavaScript, PHP, பைத்தான், ரூபி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு கோடிங் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா வந்து ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வெப் ப்ரோக்ராமிங் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். ஓகேங்களா, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வெப்பேஜை கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இதை வந்து ரெண்டு டைப்பாக பிரிப்பாங்க. என்ன அப்படின்னா கிளைண்ட் சைடு ஒர்க் ஆகிறது ஒன்று, இன்னொன்று சர்வர் சைடு ஒர்க் ஆகிறது ஒன்று. இந்த கிளைண்ட் சைடு ஒர்க் ஆகிறது என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இதில் என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னா HTML, CSS, JavaScript. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சர்வர் சைடு ரன் ஆகுது. ஓகேவா, நம்மளோட சிஸ்டத்தை வந்து ஒரு சர்வராக மாற்றி அதில் வந்து ரன் பண்ணுறது பேர் தான் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா PHP, பைத்தான், ரூபி இந்த மாதிரி சேனல்ஸ் வந்து இந்த மாதிரி லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் HTML பற்றி பார்ப்போம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் HTML அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னா இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பேசிக் வெப்பேஜோட பேசிக் கண்டென்ட் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா என்ன அப்படின்னா HTML. ஓகேங்களா, இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ். ஓகேங்களா, டேக்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி எலிமெண்ட்ஸ் வச்சு வெப்பேஜ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா, எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இல்லை, ஹெட்டிங்ஸு, பேராகிராஃப்ஸு, இமேஜஸ், லிங்க்ஸு, ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி சிம்பிளான எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட வெப்பேஜ் வந்து கிரியேட் பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா HTML. நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம HTML யூஸ் பண்ணுற பேசிக் டேக்ஸ் பற்றி பார்க்குறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் அதாவது வெப்பேஜ் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம டேக் யூஸ் பண்ணுற டேக் பேர் ஹெட் டேக் அப்படிங்க. இந்த ஹெட் டேக்ல என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம வெப்பேஜோட டைட்டில். ஓகேங்களா, இந்த இதில் வந்துட்டு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் வந்து நம்ம வெப்பேஜோட டைட்டிலாக வந்து வரும். ஓகேங்களா, இதில் வந்து நம்ம டேக் யூஸ் பண்ணுற டேக் என்ன அப்படின்னா ஹெட் டேகும் டைட்டில் டேக். இப்போ ஒவ்வொரு டேக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த டேகை வந்து லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, க்ளோஸ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பேக்ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பாடி டேக். பாடி டேக் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பாடி டேக்ல தான் நம்ம வந்து எல்லா கண்டென்ட் அதாவது நம்ம வெப்பேஜ்க்குரிய இருக்கிற உள்ளார கண்டென்ட் ஸ்ட்ரக்சரு எல்லாமே வந்து இந்த பாடி டேக்ல தான் கொடுப்போம். ஓகேங்களா, இந்த பாடி டேக் கீழே தான் இந்த டேக் எல்லாமே வரும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா H1 to H6 அப்படிம்பாங்க. இது வந்து ஹெட்டிங் டேக் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, இந்த H1 to H6 அப்படிங்கிறது சைஸ், அதாவது நம்ம இந்த H1 டேக்ல ஒரு பேர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பேரோட சைஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் H1 to H6. இது வந்து ஒவ்வொரு H1, H2, H3, H4, H5, H6 இந்த மாதிரி போகும்போது சைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பி டேக் வந்து எதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேராகிராஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மல்டிபிள் லைன்ஸ் நம்மளோட வெப்பேஜில் வந்துட்டு மல்டிபிள் லைன் ஆஃப் கண்டென்ட் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பி டேக் அப்படிங்கிறோம். அடுத்தது AHREF டேக் அப்படின்னு. இது என்ன அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்காக. இப்போ இங்கே ஒரு வெப்பேஜில் வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து www.google.com அப்படின்னு ஒரு லிங்க் ஒன்று ரெஃபர் பண்ணுறீங்க. இப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணால் என்ன வாங்கும் அப்படின்னா www.google.com வந்து ஓப்பன். இந்த மாதிரி நம்ம வேற ஏதாவது நமக்கு என்ன தேவைப்படுதோ அந்த வெப்பேஜுக்கு அந்த மாதிரி வச்சு பண்ணுறது தான் என்ன அப்படின்னா AHREF அப்படின்னு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இமேஜ் டேக் அப்படிங்கிறது நம்மளோட வெப்பேஜுக்கு தேவையான இமேஜஸ். ஓகேங்களா, அதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே ஃபோல்டர் நம்மள HTML ஃபைலு இமேஜ் எல்லாத்தையும் ஒரே ஃபோல்டரில் வச்சு இந்த இமேஜ் டேக் யூஸ் பண்ணி நம்மளோட அந்த இமேஜோட பேரை கொடுத்து ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வெப்பேஜில் வந்துட்டு அந்த இமேஜ் வந்து ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லிஸ்ட் டேக்ஸ் அப்படிம்பாங்க. லிஸ்ட் டேக்ஸ்னா வந்து ரெண்டு டைப். என்னென்ன டைப் அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட் ஒன்று, அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகேங்களா, இப்போ ஒன்றும் இல்லை, ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஆர்டரில் லிஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா, நமக்கு தெரிஞ்ச ஆர்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா 1, 2, 3 இல்லைன்னா ABC இதில் வந்துட்டு ரோமன் லெட்டர்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நமக்கு தெரிஞ்ச இதில் வந்துட்டு லிஸ்ட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட லிஸ்ட்டுக்கு நம்ம தேவையான சிம்பிள்ஸை வச்சு நம்ம லிஸ்ட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா அன்ஆர்டர் லிஸ்ட். இதில் வந்துட்டு நம்ம ஸ்டாரு, ஸ்கொயர், சர்க்கிள், எக்லிப்ஸ் என்ன வேணுமோ என்ன டைப் ஆஃப் சிம்பிள்ஸ் வேணுமோ அதை கொடுத்து நம்ம லிஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டேபிள் டேக்.
டேபிள் டேக் அப்படிங்கிறது நம்மளோட வெப்பேஜில் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் டேபிள் டேக் அப்படிங்கும். இது வந்து ஒரு பேரண்ட் டேக். இதுக்கு கீழே வந்து 3 டேக் இருக்கும். என்னென்ன அப்படின்னா டிஆர் டேக், டிடி டேக், டிஹெச் டேக். ஓகேங்களா? டிஆர் டேக் அப்படிங்கிறது நம்மளோட டேபிளில் எத்தனை ரோ வரணும் அப்படிங்கிறது தான் வந்து டிஆர் டேக். ஓகேங்களா? டிஹெச் அப்படிங்கிறது அந்த ரோவோட ஹெட்டிங்ஸ் கொடுக்கறது தான் வந்து டிஹெச் டேக் அப்படிங்கும். டிடி டேக் அப்படிங்கிறது அந்த உள்ளார கொடுக்குற டேட்டாஸ் பேர் தான் டிடி டேக். ஓகேங்களா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா டேபிள் டேக் கீழே வர டேக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்ம் டேக். இப்போ நம்ம ஒரு வெப்பேஜில் ஒரு ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த ஃபார்ம் வந்து எதை வச்சு ரன் ஆகும் அப்படின்னா நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்குற இன்புட்டும் அவங்க கொடுக்குற பட்டன் கிளிக், அதாவது இதை வச்சு நம்ம ரன் பண்ணுறதா என்ன அப்படின்னா ஃபார்ம் டேக். இந்த இன்புட் டேக்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா வந்து என்ன அப்படின்னா இன்புட் டேக் அப்படின்னா. நெக்ஸ்ட் பட்டன் வந்து எதுக்கு அப்படின்னா சப்மிட் பட்டன், கேன்சல் பட்டன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் வந்து என்ன அப்படின்னா பட்டன் டேக் யூஸ் பண்ணி நம்ம வெப்பேஜில் வந்துட்டு இன்புட் வந்து நம்ம கொடுப்போம். இப்போ இதோட வந்து இந்த பேசிக் டேக்ஸ் பற்றி முடிஞ்சது. இப்போ நம்ம ஃபர்தராக வந்து நம்ம வீடியோஸில் வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளை வச்சு அந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்னென்ன டேக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறதா வந்து என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வர அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்வின்டாப் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.